ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுவையான தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம், இல்லைன்னா தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். இப்படி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரென்ஸாக. இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சுவையானது, சூப்பரானது. எங்கள் வீட்டில் பரங்கிக்காய் அண்டு சவ் போட்டு மிளகூட்டல் அண்டு இந்த ஊறுகாய். செய்ய வேண்டிய முறை எப்படி கேட்டால், கொஞ்சம் தக்காளியை வேக வைக்க வேண்டும். வெந்ததுக்கு சேஷம் அதை தோல் நீக்கிட்டு அந்த தக்காளி அண்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் மல்லி, நான் செய்ய வேண்டிய முறையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு எல்லாம் நன்றாக, கருவேப்பிலை எல்லாம் நன்றாக நல்லெண்ணெயில் வதக்க வேண்டும். நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் செய்தால் சூப்பராக இருக்கும். கோல்டு வின்னரில் செய்யுங்க. பாம் ஆயிலை தவிர்த்துருங்க. நாங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம். அதை நன்றாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடி செய்ய வேண்டும். பொடி செய்யும்போது கட்டி காயமாக தான் அதிலே போட்டு வறுத்து அதையும் சேர்த்து பொடி செய்யுங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கடுகு, கருவேப்பிலை தாளித்து, அதுக்கப்புறம் இந்த அரைச்ச தக்காளி இதை பொடி பண்ணி எல்லாத்தையும் வச்சு அரைச்சி மிக்சியில் அதையும் போட்டு நன்றாக அந்த எண்ணெயில் நன்றாக இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் காஞ்சோடனே பூண்டு கொஞ்சம் சதைச்சி போட்டு உரித்து போட்டு சதைச்சி அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு இதையும் நன்றாக போட்டு நல்லா அது மாதிரி கலரி சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என்று அதான் எங்கள் வீட்டில். லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கௌசிக் கிருஷ்ணா அம்மா சேர்ந்த சமையல். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ அப்புறம் கிருஷ்ணன்ஜி சேனல், அதையும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸை ஏற்றி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.